எல்லா அமைச்சர்களோட நமக்கு நல்ல தொடர்பு. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய விட்டு சென்றிருக்கிற மரியாதைக்கு டிஆர்பி ராஜா நிறைய இடத்துல பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு. எனக்கே அது சங்கடமா இருந்துச்சு. உடனே நானே அவர் போன லைன்ல போனேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், ரெண்டாவது அவரு போட்டிருக்காரு, நான் எடுக்கிற நம்ம அமைச்சர் ஒரு அமைச்சர் திரும்ப மூணாவது நான் போட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க கண்ணீர்லாம் வடிக்கிறீங்க, இது மாதிரி தெரிஞ்சு நான் வேண்டாம் சீட்டு வேண்டாம் போயிருப்பேன், வருத்தப்படாதீங்க, மன்னார்குடி உங்களுக்கு எங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு அப்படி நினைக்கட்டும். இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனா கூட நீங்க செய்த பணிகளை வேற யாராலும் செய்ய முடியாது. இங்க இருக்கிற பாதாள சாக்கடையா இருக்கிற மற்றும் இருக்கிற நீங்கள் ஆரம்பித்து வைத்த பணிகளை நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அந்த பணிகள் நீங்கள் கொண்டு வந்த பணிகள், டிஆர்பி ராஜா அவர்கள் கொண்டு வந்த பணிகள், அதுல எல்லளவும் நாங்க மாற்ற மாட்டோம். அது மாதிரி அற்ப அரசியலை செய்ய மாட்டோம். நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க இன்னொரு அடுத்த வேலையில சங்கடப்படாதீங்க அப்படின்னு அன்பிற்கிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா நான் நேரடியா போன் பண்ணி 4 நாளைக்கு என்னுடைய வடூர்ல இருந்து பேசிட்டு திரும்ப காரணம் நான் அவர்கிட்ட பேசினேன். நம்மளுக்குள்ள அரசியலுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கட்டும். நீங்க அருமையா பேசுறீங்க, பேசும்போது இஸ்லாமராஜுக்கு வாழ்த்துக்கள், இஸ்லாமராஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால சங்கடப்படுற மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாதாள சாக்கடைகள்லாம் பாதியிலே இருக்கு. உரிய அதிகாரிகளை இன்னைக்கு நம்ம ஆர்டிஓ பேசியிருக்கிறோம். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இந்த வாரத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இன்னையோட சித்திரை மாசம் முடியுது. வைகாசி மாசத்துல மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திறக்கப்பட்டு நான் கங்காங்க மேல வாங்க, அவங்க தலைவி தான் எனக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சௌமியா அன்புமணி. அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, மன்னார்குடியில எப்படி ஓட்டு கேட்டுருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படி மேல வந்து உட்காருங்க. அந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு நம்முடைய மேல வந்து திறக்கப்பட்டு அங்க ஒரு ஸ்டாப் போடப்பட்டு நான் காலையில 1 மணி நேரம் ஊர் இருக்கும்போது நிச்சயமா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை டெய்லி இருப்பேன். மன்னார்குடியில் இருந்தா 1 மணி நேரம்